இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 பட்டை துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூட பச்சை மிளகாய் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்தை அந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 7 முட்டைக்கான அளவு தான் எல்லா அளவுமே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம முட்டையும் சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிட்டேன். இப்போ நான் முட்டைக்கும் மசாலாவுக்கும் தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை நல்லா மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதில் சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். சாதத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு சூப்பராக முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. எப்போதுமே ஒரே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போங்க. இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பளம், வத்தல் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட வச்சு சாப்பிடல. ஸோ மறக்காமல் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.